domestication and introduction of plants in plant breeding. So plant breeding oda introduction la first definition paakalam. So plant breeding is an art and science of changing the genetic makeup. So art and science of changing the genetic makeup of plants to improve their utility for human beings. அதாவது genetic makeup plants ஓட genetic makeup மாத்தி நம்ம human beings utilize பண்ண வைக்கிறாங்க. அப்ப அது ஒரு art and science கலையும் அறிவியலும் சேர்ந்து genetic makeup of the plants மாத்தி improve பண்ணி அதோட varieties vigorous varieties கொடுத்து யாருக்காக அந்த இத பண்றாங்க? யார் யூஸ் பண்ணணும்? human beings ஆன நாம தான். Objectives: high yield rice, wheat, maize. ஏன்னா ரைஸ் வீட் மேய்ஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதோட உற்பத்தி அதிகமாகணும். ஸோ ஹையர் ஈல்டு. பெட்டர் குவாலிட்டி. ஸோ பெட்டர் குவாலிட்டினா பல்சஸில் எது அதிகமாக இருக்குது? ப்ரோட்டீன்ஸு. அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கணும். ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நல்லது இல்லையா? அதுக்காக. ஸோ பெட்டர் குவாலிட்டி. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் டு த பெஸ்ட் அண்ட் டிசீஸ். ஸோ பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸை உருவாக்கணும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு வீட் ரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். டாலரன்ஸ் டு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ். ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்னா என்னது? இந்த பஞ்சபூதங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா? அவங்களால டெம்பரேச்சர் அதிகமாகலாம், ஃப்ளட்டு வரலாம், நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜியில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை டாலரேட் பண்ணணும். அதாவது சலனிட்டி உப்புத்தன்மை, ட்ரவுட் வறட்சி, ஃப்ளட் அதிக வாட்டர். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க எதிர்த்து நின்று டாலரேட் பண்ணி அந்த பிளான்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்காகவும் இந்த பிளான்ட் ப்ரீடிங் தேவை. வைடர் அடாப்டபிலிட்டி, எல்லா வகையான கண்டிஷன்ஸையும் அது அடாப்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் இந்த பிளான்ட் ப்ரீடிங்கை நம்ம கொண்டு வந்திருக்காங்க. domestication of plants. Domestication is the evolutionary process where the wild plants are brought under human management, modified genetically and morphologically to meet the human needs. அதாவது domesticationனா இப்போ வைல்டு ஃபாரஸ்ட்ல வைல்டா இருந்த பிளான்ஸை ஹியூமன் மேனேஜ்மெண்ட் கீழே கொண்டு வரது. ஸோ ஹியூமன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ஜெனட்டிக்கலாக மாத்திரம், மார்ஃபாலஜிக்கலாக டு மீட் த ஹியூமன் நீட்ஸ். ஸோ ஒரு காலத்தில் நெல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அரிசி, அது வைல்டு வெரைட்டியாக தான் இருந்தது. ஆனால் அதில் நம்ம ஃபுட்டை சாப்பிட்றத கண்டுபிடிச்ச பிறகு அதை மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸை கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சான். அதுதான் வந்து டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் டிசைரபிள் ட்ரெய்ட்ஸ். ஸோ டிசைரபிள்னா இப்போ நம்ம ஒரு கேமுக்கு போவோம். அந்த கேமில் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸை? நல்ல ஓடுறவனை செலக்ட் பண்ணுவீங்க, ஓடாதவனை கொஞ்சம் வேற எதுலையாச்சும் இருக்கலாம், டிராயிங்கில் அந்த மாதிரி அழகாக. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது எதை வச்சு செலக்ட் பண்ணுறோம் நம்ம? இங்கே பிளான்ட்ன்றதுனால சீடோட சைஸு, அப்புறமா அந்த டேஸ்ட்டு, அப்புறமா ரெடியூஸ் பிட்டர்னஸ், இதெல்லாம் வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது ப்ரொபகேஷன் ஆஃப் செலக்டட் வேரியன்ஸ். ஸோ அந்த ப்ரொபகேஷன் பண்ணுறாங்களே, பரப்புகிறோம் இல்லையா? அதாவது இந்த போட்டு எது நல்ல வருதோ, எதை வச்சு ப்ரொபகேட் பண்ணுறாங்களோ, அதாவது ரூட்டு, ஸ்டெம்மு, கட்டிங், ஸோ அதோட வேரியன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கண்டினியூஸ் கல்டிவேஷன் லீடிங் டு த ஃபிக்ஸேஷன் ஆஃப் ட்ரெய்ட்ஸ். அதாவது கண்டினியூவாக இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம், நல்லா இருக்குது அந்த வெரைட்டி, அதை நம்ம திரும்ப கல்டிவேட் பண்ணணும். ஸோ அந்த கல்டிவேட் பண்ணுறதுனால அந்த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளியில் வரும். லாஸ் ஆஃப் சர்வைவல் ட்ரெய்ட்ஸ் இன் வைல்டு. சர்வைவல் ட்ரெய்ட்ஸ் அதாவது வைல்டில் போயிடலாம், ஸோ அது லாஸ் ஆகலாம். ஆனால் எக்ஸாம்பிள் சீட் டிஸ்பர்சல், டார்மன்சி, அந்த மாதிரி கண்டிஷன்லையும் போகலாம். ஆனால் அதை நம்ம டொமஸ்டிகேட் பண்ணோம்னா இருக்கும் இல்லையா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிகேஷன் சிண்ட்ரோம், காமன் ட்ரெய்ட் இன் டொமஸ்டிகேட்டட் பிளான்ஸ். ஸோ டொமஸ்டிகேட்டட் சிண்ட்ரோம்னா அது காமன், டொமஸ்டிகேட்டடான பிளான்ஸில் வந்து காமனாக இருக்கிறது. அண்ட் இன்க்ரீசஸ் த
seed and fruit size. So இது எதுக்காக நம்ம domesticate அந்த size increase ஆகணும். So maize versus teoscinite. Loss of seed dispersal mechanism, not shattering rice or wheatல seed dispersal நடக்காம போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து seed அதாவது domesticated syndrome காமனாக இருக்கிறது. ஸோ லாஸ் ஆஃப் டார்மன்சின்னா கண்டினியூஸாக, அதாவது கண்டினியூஸாக ஜெர்மினேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நேச்சுரல் வைஸில் ஒன்று வந்து சீட் டிஸ்பர்ஸ் ஆகாமல் இருக்கலாம், இல்லை டார்மன்சிக்கு போயிட்டு இருக்கலான்னு ஜெர்மினேஷன். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ லாஸ் ஆஃப் டார்மன்சி, கண்டினியூஸ் ஜெர்மினேஷன் நடக்கும். ரெடியூஸ்டு கெமிக்கல் டிஃபென்சஸ், லெஸ் பிட்டர்னஸ் இன் வெஜிடபிள்ஸ். இப்போ பாவற்காயெல்லாம் ரொம்ப கசக்கும், ஆனால் இந்த பிளான்ட் ப்ரீடிங் வெரைட்டிஸில் அது கசப்பை கம்மியாகும். சின்க்ரோனி இன் ஃப்ளாரிங் அண்ட் மெச்சூரிட்டி. ஸோ ஃப்ளாரிங் அண்ட் மெச்சூரிட்டி வந்து பக்கத்துலேயே நடக்கிற மாதிரி, சீக்கிரமாக நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறான். ஃபோட்டோ பீரியட் இன்சென்சிட்டிவிட்டினா சில சீட்ஸ் வந்து ஃபோட்டோ பீரியடுக்கு சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ வீட், ரைஸ் க்ரோன் இன் நியூ ரீஜன்ஸில் வந்து ஃபோட்டோ இன்சென்சிட்டிவாக இல்லாமல் இருப்பாங்க, வளர்ந்துரும். சென்டர்ஸ் ஃபார் டொமஸ்டிகேஷன். ஸோ நிறைய சென்டர்ஸ் வந்து இருக்குது. வேல்யூ சென்டர் ஆஃப் ஆரிஜின், ஒன் ஆஃப் த நம்ம சிலபஸ்லேயே இருக்குது. வேல்யூ சென்டர் ஆஃப் ஆரிஜினை பற்றி படிக்க போகிறோம். அண்ட் நியர் ஈஸ்ட் ஃபர்டைல் கிரசன்ட், wheat, barley, pea, lentil. So wheat, barley, pea, lentil இது fertile crescent இருக்கு, near eastல இருக்கு. So சைனால ரைஸ், சோயாபீன், millet. இந்தியால sugarcane, rice, eggplant. சென்ட்ரல் அமெரிக்கால maize, common bean, cotton. சவுத் அமெரிக்கால ஆண்டீஸ் பெரு அந்த ரீஜன்ல பொட்டேட்டோ, டொமேட்டோ, கசாவா. மெடிட்டேரியன் ரீஜனில் ஆலிவ், பீட், கேபேஜ். எத்தியோப்பியாவில் காஃபி, சொர்க்கம், கேஸ்டர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அதாவது இந்த ஃபர்டைல் ஏரியா, அதாவது சென்டர்ஸ், வேல்வோ சென்டர் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இல்லை, நியர் த ஈஸ்ட் வந்து ஃபர்டைல் கிரசன்ட்டில் வந்து வீட்டு, பார்லி, பீ, லென்டில் இருக்கா. அடுத்து சைனாவில் ரைஸு, சோயாபீன், மில்லட். இந்தியாவில் சுகர்கேன், ரைஸ் அண்ட் எக்பிளான்ட்னா பிரிஞ்சால். சென்ட்ரல் அமெரிக்காவில் மெய்ஸ், காமன் பீன், காட்டன். சவுத் அமெரிக்காவில் ஆண்டீஸ் பெரு, பொட்டேட்டோ, டொமேட்டோ, கசாவா. மெடிட்டேரியன் ரீஜனில் ஆலிவ், பீட், கேபேஜ். எத்தியோப்பியாவில் காஃபியா, சொர்க்கம், கேஸ்டர். இப்போ நெக்ஸ்ட் பிளான்ட் இன்ட்ரடக்ஷன். இதோட டெஃபினிஷன் பார்க்கலாமா? The process of bringing plant species or varieties from their place of origin or cultivation into a new area where they were not previously grown. அதாவது இப்போ ஒரு அவங்க ஒரிஜினல் ஏரியாவிலேருந்து புதுசாக இன்னொரு ஏரியாவில் அந்த பிளான்ட்டை வளர வைக்கிறது தான் பிளான்ட் இன்ட்ரடக்ஷன். இதில் 2 டைப் இருக்குது, பிரைமரி இன்ட்ரடக்ஷன், செகண்டரி இன்ட்ரடக்ஷன். ஸோ த இன்ட்ரடக்ஷன் வித்தவுட் ஆல்ட்ரேஷன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணாங்கன்னா அது பிரைமரி இன்ட்ரடக்ஷன். எக்ஸாம்பிள் சோயாபீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. செகண்டரி இன்ட்ரடக்ஷன்னா ஆஃப்டர் எவாலுவேஷன், ஹைப்ரிடைசேஷன், நியூ வெரைட்டிஸை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் வந்து டைரெக்டாக அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து எவாலுவேட் பண்ணி ஹைப்ரிடைஸ் பண்ணி அதுலேருந்து நியூ வெரைட்டிஸ் வருது இல்லை, அதை நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் செகண்டரி இன்ட்ரடக்ஷன். சன்ஃப்ளவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ் சன்ஃப்ளவரை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸை டெவலப் பண்ணாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது பிளான்ட் இன்ட்ரடக்ஷன் எதுக்காகனா வைடனிங் த ஜெனட்டிக் பேஸ், சோர்ஸ் ஆஃப் நியூ கிராப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ். அதாவது ஜெனட்டிக் பேஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது இல்லையா, அப்போ நிறைய ஜெனட்டிக் டைவர்சிட்டி கிடைக்கும். அப்புறமா நியூ கிராப் அண்ட் வெரைட்டிஸ்க்கு சோர்ஸாக இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் ஹை ஈல்டிங் அண்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் கிடைக்கும். ஹை ஈல்டிங் அண்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸை இதன் மூலமாக கொண்டு வரலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் ரிசோர்சஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் ரிசோர்சஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் சவுத் அமெரிக்கா டு யூரோப் அண்ட் இந்தியா. ஸோ பொட்டேட்டோ வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா? டெபியோக்கா வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரப்பர் ஹெவியா பிராசிலென்சஸ் இருக்கு இல்லையா,
அது சவுத் அமெரிக்கால இருந்து மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் வீட் மெக்சிகோல இருந்து இந்தியாவுக்கு யார் மூலமா? கிரீன் ரெவல்யூஷன் நார்மன் போர்லாக் மூலமா வந்தது. அப்புறமா சன்ஃப்ளவர் வந்து நார்த் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு. ஸோ எங்க இருந்து எது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு ஒரு சின்ன திரும்பி ஒரு ரீகேப் பார்த்துடலாம். பொட்டேட்டோ வந்து சவுத் அமெரிக்கால இருந்து யூரோப் அண்ட் இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா. டாப்பியோக்கா வந்து சவுத் அமெரிக்கா டு இந்தியா. அண்ட் ரப்பர் வந்து அதாவது ஹெவியா பிராசிலென்சஸ் வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்தது. அந்த பிரேசில் எங்க இருக்கு? சவுத் அமெரிக்கால இருக்கு. அது மலேசியா அண்ட் இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வீட் வந்து மெக்சிகோ நாட்டை சேர்ந்தது. அது இந்தியாவுக்கு கிரீன் ரெவல்யூஷன் மூலமா பை நார்மன் போர்லாக் மூலமா வந்தது. நெக்ஸ்ட் சன்ஃப்ளவர் வந்து நார்த் அமெரிக்கா டு இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏஜென்சிஸ் இன் பிளான்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ நேஷனல் பீரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்சஸ், இது வந்து அப்ரிவேஷன்ல கேட்கலாம். நியூ டெல்லியில இருக்கு. N ஃபார் நேஷனல், B ஃபார் பீரோ, P ஃபார் பிளான்ட், G ஃபார் ஜெனட்டிக் ரிசோர்சஸ், G ஃபார் ஜெனட்டிக் அண்ட் R ஃபார் ரிசோர்சஸ். அதாவது NBPGR, நேஷனல் பீரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்சஸ். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு? நேஷனல்னாவே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூ டெல்லி. ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கலெக்ஷன், எவாலுவேஷன் அண்ட் கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் இன் இந்தியா. ஸோ கலெக்ட் பண்ணுறது, எவாலுவேட் பண்ணுறது, கலெக்ஷன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க, எவாலுவேட் பண்ணுறாங்க, கன்சர்வ் பண்ணுறாங்க. எவாலுவேஷன் பண்ணுறாங்க, கன்சர்வ் பண்ணுறாங்க. அதாவது கன்சர்வ்னா அதை காப்பாற்றி பாதுகாத்து அதுக்கப்புறம் ஜெர்ம் பிளாசத்தை அதாவது ஜெர்ம் பிளாசத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எதுக்குள்ள? இந்தியாக்குள்ள. அப்போ நேஷனல் பீரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் NBPGR நியூ டெல்லியில் அவங்களோட வேலை என்ன? கலெக்ஷன் பண்ணுறாங்க, எவாலுவேட் பண்ணுறாங்க, எவாலுவேட் பண்ண பிறகு கன்சர்வேஷன் பண்ணுறாங்க. ஸோ கலெக்ஷன், எவாலுவேட் அண்ட் கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் இன் இந்தியாக்குள்ள நடக்குது. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் கேட்கலாம். NBPGR என்னன்னா கலெக்டிங், எவாலுவேட்டிங், கன்சர்விங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங். எதுக்குள்ள? இந்தியாக்குள்ள. அண்ட் இன்டர்நேஷ்னல் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா CGIAR, FAO, பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷ்னல். இது குளோபல் கார்பரேஷன். இது இந்தியா லெவல், இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்லிட்டாங்க. ஸோ CGIAR, FAO, பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷ்னல், இது குளோபல் கார்பரேஷன் வழியா. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பிளான்ட் இன்ட்ரடக்ஷன். மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஜெனட்டிக் வேரியபிலிட்டி கிடைக்குதா. குயிக் மெத்தட் டு அக்கையர் நியூ கிராப்ஸ், அதாவது நியூ கிராப்ஸை எடுக்கிறதுக்கும் அப்புறமா கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை யூஸ்ஃபுல் ஆக்குறதுக்கும், அதாவது நிறைய யூஸ்ஃபுல்லான கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் லோக்கல் கிராப் ஃபெயிலியர்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அப்போ டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா நிறைய கிராப்ஸ், அது லோக்கல் கிளைமேட்டுக்கு அவ்வளோ சீக்கிரமாக அடாப்ட் ஆகிறதுல அது கஷ்டப்படுது, அடாப்ட் ஆகாமையும் போயிடுது. சசப்டபிள் டு லோக்கல் பெஸ்ட் அண்ட் டிசீஸ். ஸோ இந்த லோக்கல் பெஸ்ட்டுக்கு ஒத்து வாழாமல் நிறைய பூச்சி நோயெல்லாம் வந்துடுது அந்த பிளான்ட்டுக்கு. மே இன்ட்ரடியூஸ் எக்ஸாட்டிக் வீட்ஸ் அண்ட் பெஸ்ட். எக்ஸாட்டிக் வீட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது புது பெஸ்ட் எல்லாம் வந்துடும். இப்போ பார்த்தீனியம் ஹிஸ்ட்ரோபோரஸ் இன் இந்தியா. ஸோ அது வந்து ஒரு வீட் பிளான்ட்டு. அது இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்துச்சு. பார்த்தீனியம் ஹிஸ்ட்ரோபோரஸ் இன் இந்தியா. Role of domestication and introduction in plant breeding. Domestication, foundation of agriculture, created the initial cultivators. ஸோ இது வந்து என்ன டொமஸ்டிகேஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சருக்கு அடித்தளம் போட்டது டொமஸ்டிகேஷன் தானே. அப்போது இனிஷியல் கல்டிவேட்டரை கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் இன்ட்ரடக்ஷன் என்ன பண்ணுச்சுன்னா, த கிராப் டைவர்சிட்டி அண்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ டுகெதர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரா மெட்டீரியல் ஃபார் மாடர்ன் பிளான்ட் ப்ரீடிங்க்கும், அதாவது மாடர்ன் பிளான்ட் ப்ரீடிங்னா என்னது, ஹைப்ரிடைசேஷன், செலெக்ஷன், மியூட்டேஷன் ப்ரீடிங், பயோடெக்னாலஜிக்கு வந்து ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய விட்டாங்க பிளான்ட் ப்ரீடிங்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.